மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல வீரபாண்டி என்ற பகுதியில் அமைந்துள்ள திரு நாராயண சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த திருக்கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்பு பூஜைகள் எல்லாமே இன்றைய நிகழ்ச்சியில காணலாம். வாங்க. அவர் பெயர் திருநாராயணன். இவர் தலைமை ஆசிரியர், திண்ணை பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர். இவர் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். அப்போது இவருக்கு ஞான உதயம் ஏற்பட்டு இவர் மகானாகிவிட்டார். அப்போது மகானாகிடும்போது இவர் ஒரு 150 ஆண்டுகள் ஆகிறது. இவருக்கு இடம் இல்லாததால் திருநாராயணன் கோயில் இங்கே உற்பத்தி ஆனார். இங்கே உற்பத்தி ஆகும்போது இவருக்கு இவர் 4 மணிக்கெல்லாம் எனக்கு உயிர் போயிடும் அப்படின்னு அவங்க வீட்டுக்கார அம்மாக்கிட்ட சொன்னாங்க. ரங்கநாயகி அம்மாக்கிட்ட ரங்கநாயகம்கிட்ட சொன்னதும் அவங்க ஊரில் இருக்கிற முக்கியஸ்தரிடம் இவர் எல்லார்கிட்டும் சொல்லி கோவிலுக்கு வர வச்சாங்க. வர வைக்க பார்த்து திரும்ப அவர் 4 மணிக்கெல்லாம் உயிர் இழந்து விட்டார். பரமபதம் அடைந்து விட்டார். பரமபதம் அடைந்து விட அவர்கள் மனைவி அவர்கள் உறவினர்லாம் அழுதாங்க. அழுத உடனே அவர் ஒரு 2-3 மணி நேரம் ஆகி திரும்ப உயிர் அவர் யாரும் அழுவாதீங்க, நான் மோட்சம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். திரும்பி சொல்லியிருக்கும்போது திரும்பி பரமபதம் அடைஞ்சிட்டார் சொல்லிவிட்டு. அப்போது உடனே அவங்க உறவினர்கள்லாம் கள்ளக்குறிச்சிலேருந்து வந்தாங்க. கள்ளக்குறிச்சிலேருந்து வர பார்த்து அவங்களுக்கு உறவினர்களுக்கு பிரசாதம் சாப்பாடு போடும்போது வேற நெல் விதை வைத்திருந்த நெல், அந்த நெல் உரையில் தொம்பை, அதுக்கு பேர் தொம்பன்னு பேர், உரை தொம்பை. அந்த உரையிலேருந்து ஆறுமுக பாகதர் என்பவர் எடுத்து, அப்போது ரைஸ் மில் கிடையாது, கையால் தான் அந்த நெல்லை குத்தி எல்லாருக்கும் பிரசாதம் ஆக்கி போட்டாங்க. அப்போ அவங்க மனைவி என்ன சொன்னாங்க, ஏங்க மொத போய் சாவு கெடுக்கிறியா, இது தேவலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவங்க 2 பேருக்கும் தான், அவங்க ஆம்படியாவுக்கும் அவங்க ரங்கநாயகம்மாளுக்கும் ஆறுமுக கவுண்டருக்கும் தான் இந்த வாக்குவாதம் நடக்கும்போது அவங்க சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறமா எல்லோரும் பிரசாதம் பண்ணி இருக்கும்போது அந்த நெல் தொம்பையில் இருந்து அதில் ஒரு 5 மூட்டை நெல் கூட இருக்காது, ஃபுல்லாக வழுது யார் சாப்பிட்டுருந்தாங்களோ அவங்க பேர் போல் இதாகிடுச்சு. அதிலேருந்து இவர் ஞான உதயம் இவருக்கு பரமபதம் அடைந்ததுடனே அவங்க உறவினர்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. இங்கே மகான் கொளுத்திட்டாங்க, புதைக்கலை. கொளுத்தின உடனே அதில் துளசி செடி ஒரு 2 வருஷம் ஆன மாரி அந்த செடி அந்த சாம்பல்லேருந்து ஃபுல்லாக இவ்வளோ உயரம் வந்துடுது. காலையில் எல்லாம் கொளுத்திட்டு பால் விட்டு போனாங்க இல்லையா, அப்போ பார்க்கும்போது துளசி செடி இருந்தது. துளசி செடி இருந்தோடனே அப்போ இந்த இடத்த அப்படியே கோயில் கட்டிட்டாங்க. கோயில் கட்டிடும்போது இந்த சிலை வைக்கிறதுக்கு இது இல்லை, வெளியூரில் போய் சிலை வைக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார், கனவுல நான் எங்கேயும் இல்லை, அதோ அங்கே ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையில் நான் இருக்கிறேன், போனீங்கன்னா தன்னர வீரல் விட்ட மாதிரி இருக்கும், ஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு வச்சுடுங்க. அதனுடைய உற்பத்தி தான் இது உள்ளே இருக்குது. அது அப்படியே ஃபுல்லாக பாறை, அந்த பாறையிலேருந்து கிளம்பி வெளியே சங்கு சக்கர ராமத்தோடு இருந்தது அவர். அதிலிருந்து ஆடி அமாவாசை அவருக்கு திருவிழா. ஆடி அமாவாசை அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 20 பஜனை வரும். பஜனை பாடிக்கொண்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணி கிருஷ்ணர் ராதா ருக்மணி சிலை உள்ளே இருக்குது, மூலவர் சிலை, அதை வைத்து ஊரில் பஜனை பாடி ஊரை சுற்றி திருவிழா நடத்துவோம். தில்லை நடராஜர் கோயிலிருந்து அவர் திருநாடு ஏறுறார். திருநாடு ஏறும்போது அங்கேருந்து துளசி மாலையை அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த துளசி மாலையை அவருக்கு அணிவிக்கிறாங்க. அணிவிச்சு தீட்சணம் பண்ணும்போது துளசி மாலை எரியவில்லை, இருதயத்தோடு எரியல. அதோடு தூக்கி அவருடைய சமாதி ஆக்கிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு ஆடி அமாவாசைக்கு
ஒரு அம்மாசியும் 10-20 பஜனை வர வைப்போம். ஒரு ஊர்லேருந்து எல்லா பஜனையும் வரும். திருக்கோயிலூர், திருவண்ணாமலை, செஞ்சி, தலையாம்பாளையம், தச்சம்பட்டு, சக்கரதாமடை எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. வரும்போது எல்லாரையும் பஜனை விட்டு எல்லார் வீட்லேயும் வசூல் பண்ணுவோம். அப்போ நெல்லாக வசூல் பண்ணி அவியலுக்கு கொடுத்து அவியலில் மில்லுலேருந்து அரைச்சி 40 மூட்டை அரிசி ரெடி பண்ணுவோம். வர பாகவதாளுக்கு சாப்பாடு, சாயந்தரம் அன்னதானத்துக்கு வந்து 20 மூட்டைக்கு மேலே சமைச்சு புளிவாத்திர சமைச்சு போடுவோம். இது வரலையும் எல்லா ஜனங்களும் சாப்பிடுவாங்க. எல்லா பொதுமக்களும் அந்த பிரசாதத்தை வாங்குவாங்க. அவருடைய சமாதி அதுக்கு பிற்பாடு அந்த அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா ரங்கநாயகி அம்மா சில காலம் இருந்து அவங்களும் திருநாடு ஏறிட்டாங்க. திருநாடு ஏறும்போது பக்கத்துலேயே சமாதி வச்சாச்சு. பக்கத்துலேயே வச்ச சமாதியை இந்த ஊர்லேயே எத்தனையோ கோவில்கள் இருக்குது. அதை விட பவர் உள்ள திருநாராயண ரங்கநாயகியாக தெரிவிச்சிட்டாரு. இது வரலையும் நான் சாமின்னு கும்பிட ஆரம்பித்த சாமி திருநாராயணன் தான். என்ன நான் கேட்டேனே, வரையும் ஸ்ரீ நாராயண சுவாமி அவர்களுடைய வரலாறு வந்து கேட்டோம். அதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவர் வந்து ஒரு திண்ணை பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியராக ஆயிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் வந்து அவர் ராமர் பக்தராக மாறியிருக்காரு. முழு நேரமாகவுமே அவர் வந்து ராமரை மட்டுமே வந்து வேண்டி வழிபாடு செஞ்சிட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் அவர் வந்து உயிர் பிரியும் நேரம் வந்திருக்கு. அது அவருக்கே தெரிந்து தன்னுடைய மனைவியிடமும் உற்றார் உறவினரிடமும் கூறியிருக்காரு. இந்த மாதிரி இன்றைக்கு 4 மணி அளவில் என்னோட உயிர் பிரிந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த செய்தியை கேட்கவும் அவங்களோட மனைவி வந்து ரொம்பவே அழுதுருக்காங்க. அதே மாதிரி அவர் சொன்ன அதே நேரத்தில் உயிரும் பிரிந்திருக்கு. உயிர் பிரிந்ததுக்கப்புறம் அவரை சுற்றி அவரோட உறவினர்களும் மனைவியும் கதற கதற அழுதுருக்காங்க. அழுததுனால அவர் மோட்ச நிலையை அடைய முடியாமல் திரும்ப உயிர் போன உடம்புலையே உயிர் வந்திருக்கு. உயிர் வந்து நீங்கள் இந்த மாதிரி அழுகக்கூடாது, நான் எங்கேயும் போகலை, உங்கள் கூடயே இதே இடத்துல வாழுவேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் மோட்ச நிலைக்கு போயிருக்காரு. இதெல்லாம் கேட்கவே ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது, விசித்திரமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க இருவரும் வாழ்ந்ததற்கு ஆதாரமாக இந்த புளிய மரம் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல தான் அவங்க வந்து சுவர்களை எல்லாம் கட்டி வைத்து வாழ்ந்திருக்காங்க. அவங்க வாழ்ந்த அந்த இடத்துல சமைக்கும் பொழுது பயன்படுத்திய புளி, அதனுடைய கொட்டையை வந்து போட்டதுனால இந்த புளிய மரம் உருவாகி இருக்குன்னு இங்கே உள்ள மக்களோட ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். இந்த புளிய மரமும் வந்து அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதம்னு இந்த மக்கள் நம்புகிறாங்க. நடராஜரை சேவிக்க ஒருத்தர் இருக்கிறார். பெருமாள் அவதாரத்தில் மனித வடிவில் வந்து இந்த துளசி மாலையை திருநாராயணனுக்கு திருநாடு ஏறிட்டார். அதை கொண்டு போய் அணிவிக்க சொல்கிறார். ஐயா, எனக்கு ஊரே தெரியாது, நீங்கள் சொல்கிறீங்களேன்னு சொல்கிறார். நீங்கள் போய் வீரபாண்டியில் திருநாராயணன்னு கேளுங்க, காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவர் அங்கேருந்து பஸ் ஏறி வீரபாண்டி வராரு. வீரபாண்டி வந்து விசாரிக்கிறார். விசாரித்து திருநாராயண சமாதி வந்து பார்க்குறாரு. அவர் திருநாடை பார்க்கும்போது துளசி மாலையை அணிவிக்கிறார். துளசி மாலையை அணிவித்த போது துளசி மாலையிலேருந்து தீட்சணம் பண்ணுறாங்க. தீட்சணம் பண்ணும்போது துளசி மாலை எரியவில்லை, இருதயமும் எரியவில்லை. அதனுடைய சமாதி எடுத்து வச்ச இடம்தான் மூலவர். அந்த மூலவருக்கும் பக்கத்தில் தாயார் இருந்தாங்க. அவங்க இருந்த இடத்துல அப்போ புளியை வந்து அரைக்கிறது கிடையாது, கையால் பிசைஞ்சு அந்த புளியங்கொட்டையை எடுத்து அப்போல்லாம் அவங்க இருந்த குடிசையில் பக்கத்தில் போட்டாங்க. பக்கத்தில் போட்டால் அந்த விதை தான் இன்றைக்கி கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற புளிய மரம். அவங்க போட்ட விதை தான் அது. அதுக்காக அதை காலி பண்ணாதான் அந்த புளிய மரத்தை வச்சுருக்குறோம். அவங்களும் சில காலம் இருந்து தாயாரும் திருநாடு ஏறிட்டாங்க. திருநாடு ஏறிய பிற்பாடு அவங்கவுங்க யார் யார் என்ன துணைச்சினோ அவங்க மனசில் என்ன உதவி இது வரலையும் இந்த தேதி வரலையும் வசூல் கொடுத்துனுங்கிறாங்க. லட்சக்கணக்காக வசூல் ஆகுது. வசூல் பண்ணி ஆடி அமாவாசை அன்னதானத்தை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு புளிவாத்திர பிரசாதம் வழங்குகிறோம். ஆயிரக்கணக்கான பாகவதர் பஜனையோடு வந்து சாப்பிட்றாங்க. பெருமாள் வந்து ஊரை சுற்றி வரார். நைட்டு ஃபுல்லாக பஜனையோடு வரார். விடிஞ்சு வந்து கோயிலில் வந்து இறங்குறாரு. சாமின்னு கும்பிட ஆரம்பித்த சாமி நானே, திருநாராயணன் தான். அவர் தான் பெருமாள் நினச்சி இந்த நிமிஷம் வரலையும் கும்பிட்றேன். நான் என்ன கேட்குறேன்னா அது எல்லாமே கொடுத்துங்கிறார். கோடிக்கணக்கான ரூபாயும் சொத்தையும் கொடுத்துக்கிறவரும் அவர் தான். திருநாராயண சுவாமி திருநாடு ஏறிட்டார். அப்போ ஆடி மாதத்தில் நாற்று விடுவாங்க. விதநெல்லில் எங்கே சாமிக்கு வாக்கி அரிச்சு வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க எல்லாருமே. அப்போ தொம்பையிலேருந்து நெல் அள்ளி அவர் தலைமோட்டில் வாக்கி அரிச்சு வைக்கிறாங்க. வைக்கும்போது
அவர் திருநாடு ஏறிட்டு அடக்கம் பண்ணிட்டு வீட்டை போய் பார்த்தா தொம்பையிலேருந்து நெல் வழிஞ்சு கீழே இறங்குது. எல்லாரும் பார்த்து ஐயோ அப்பேற்பட்ட மகானுக்கு நம்ம வித நெல் அள்ளி வைக்க முடியாதுன்னு யோசிச்ச மனசுக்குள்ள அவருக்கு அள்ளி வச்ச போகிறேன்னு தொம்பையிலேருந்து நெல் வழிய ஆரம்பிச்சிருச்சு. அப்பேற்பட்ட மகான்ன்றது ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிவித்தாங்க. அதை நெல்லை காட்டினாங்க, வர வச்சு எல்லாருமே பார்த்தாங்க. அதே மாதிரி எல்லாரையுமே அந்த மாதிரி செய்தார். எனக்கு ஒரு 70-80 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சு. திருநாராயணனை வந்து சேவிக்கிறேன், சேவிச்சுட்டு இந்த கடனை நீ அடைச்சாதான் உன்னை வந்து சேவிப்பேன்னு சொன்னான். 90 நாளைக்குள்ளேயே என்ன விவசாய கடன் தள்ளுபடியில் 60-70 லட்சம் ரூபாயும் தள்ளுபடி பண்ணிட்டான். அவ்வளோ பவருள்ள திருநாராயண ரங்கநாயகி அன்னவயல் பூவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணும் திருப்பாவை பல்தியும் இனீசையாய் பாடி கொடுத்த நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருள்வல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியற்ற விம்மற்றம் நங்கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ ஆண்டாள் திருவடியே சரணம். ஸ்ரீ நாராயண சுவாமி அவர்கள் மற்றும் அவர்களுடைய மனைவி இருவருக்குமே வந்து சிறப்பு பூஜையும் சிறப்பு வழிபாடும் நடக்க போகுது. வாங்க பார்க்கலாம். பாடிடவே மறுமாறி தெய்வத்தின் தெய்வம் எங்கள் வேர்காட்டு மாறி வேர்காட்டு மாறி. நாங்கள் வந்து திருவிழா ஆடி அமாவாசை இப்போ பெங்களூர், மெட்ராஸ், சுற்று பக்கத்தில் ஒட்டம்பட்டு, அருணாவரம், கல்லந்தூர், ஆச்சனூர், கிருஷ்ணாவரம், சொரத்தூர், மழவந்தாங்கல், மலையார் சோப்பம், பழவளம், பாக்கம், கல்வெட்டு, பழையனூர் கிட்டத்தட்ட 100 ஊருக்கு நாங்கள் வசூல் பண்ணி இந்த கைங்கரியம், அதாவது அவங்க கையில் உள்ளது கொடுத்து திருவிழா நடத்துகிறோம். அதில் திருவண்ணாமலை, திருக்கோயிலூர் இதெல்லாம் முக்கிய ஊர்கள். பெரிய பெரிய இதெல்லாம் நாங்கள் போய் நன்கொடை கேட்பவர்கள் யாரும் எந்த குறையும் இல்லாமல் தருகிறார்கள். அதுக்கப்புறம் தான் ஆடி அமாவாசை திருவிழா. கள்ளக்குறிச்சியிலேருந்து அவங்களுடைய சொந்தக்காரர் திருநாராயணனுடைய பேரன் பேத்தி இவர்களெல்லாம் இந்த திருவிழா முதல் நாள், அதாவது ஆடி அமாவாசைக்கு முதல் நாளே வந்துடுவாங்க. வந்து அவங்க வந்து தான் பூஜை பண்ணி, அவங்க முக்கியஸ்தர்கள் அவங்க வந்து தான் பூஜை பண்ணி இதை நாங்கள் திருவிழாவை நடத்திக்கிறோம். திருவிழாவில் இதுக்கு புளியோதரை அன்னதானம், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 மூட்டை புளியோதரை அன்னதானம் செய்வோம். அதுக்கப்புறம் வந்து இந்த முக்கியஸ்தர்களாக வந்து இந்த பல ஊர் பஜனைகள்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பிரசவம், அதாவது ஆம்பளை குழந்தை பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா ஆண் பிரசவம் ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் ஆண் பிரசவம் முக்கியம். அந்த திருமணத்தில் ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கின்னு போனாங்கன்னா அனைத்தும் வேண்டுதல் நிறைவேறும். திருநாராயண சாமி ரங்கநாயக்கி அம்மாளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் நாத்தனா பிள்ளைக்கு 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இந்த அம்மாவும் திருநாராயண சாமியும் வந்து வேண்டிக்கின்னு போய் மறாவது மாதத்துலேயே பொன் குழந்தை பிறந்திருக்குது. இன்றைக்கி டாக்டருக்கு படிக்குது அந்த குழந்தை. டாக்டர் படித்து இந்தியாவிலே அது ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி எல்லாம் கலெக்டர் மேலாகியும் வந்து எம்எல்ஏவில் வந்து அதுக்கு நன்கொடை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த சாமி வேண்டி அந்த பாப்பா பிறந்துச்சு. எங்கள் ஒரு பையனுக்கு வந்து திருமணம் அங்கே செய்தோம். அதுக்கு ஒரே பிரசவத்தில் 3 குழந்தை பிறந்திருக்குது. 2 பையன் ஒரு பொண்ணு பிறந்திருக்குது. இந்த அம்மாவை வந்து திருநாராயண சாமி ரங்கநாயக்கி அம்மாலையும் வேண்டி கொண்டு கல்யாணம் பண்ணி போனோம். மறாவது வருஷமே 3 குழந்தை பிறந்திருக்குது ஐயா. இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சியில் திரு நாராயண சுவாமி மற்றும் அவர்களுடைய மனைவி ரங்கநாயகி இருவருடைய வரலாறு மற்றும் சிறப்பு பூஜைகளும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நீங்களும் தரிசனம் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நேரம் கிடைச்சா நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து தரிசனம் பெறலாம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிநயா பழனிசாமி. நன்றி, வணக்கம்.